மூன்றாவது காரியம் மிகவும் முக்கியமான காரியம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 5வது வசனத்தின் 11வது பகுதி, 5வது அதிகாரத்தின் 11வது வசனம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 11வது வசனம். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இரைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இப்ப தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்கள்ல கேட்ட சத்தம் என்ன சத்தம்? வில் வீரரின் இரைச்சலின் சத்தம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இனி தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இரைச்சலின் சத்தம் கேட்காது. கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் தமது ஜனங்களுக்கு செய்த அதிசயங்களையும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களின் சத்தம் கேட்கும். இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு புரிஞ்சவங்க மாத்திரம் இதுவரையிலும் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் அம்பு எய்த சத்ருவினுடைய இரைச்சல் இனி கேட்காது. வில் வீரனின் இரைச்சல் இனி கேட்காது, கேட்காது, கேட்காது. சில குடும்பங்கள் பல ஆண்டுகளாய் வில் வீரனின் இரைச்சலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று சண்டையில் கனிதரும் செடி, அவனுடைய கொடி சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனுக்கு விரோதமாய் அவன் மனம் தோய்ந்து போகத்தக்க விதத்தில் அம்பு எய்தார்கள். இந்த பகல் வேளையில் கனி தரக்கூடிய சில குடும்பங்களுக்கு விரோதமாய், கனி தரக்கூடிய சில பாத்திரங்களுக்கு விரோதமாய், தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட சில அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைந்திருந்து சத்துரு ஏகிற அவனுடைய வில்கள் அபிஷேகத்தினால முறிக்கப்படுகிறது. வில்லுக்கு தப்புகிறோம். கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, வில் தெரித்தது. ஷபாலா, இஸ்ரவேலின் தேவனுடைய புயத்தினால் வில் தெரித்தது, கண்ணி தெரித்தது. வில் வீரரின் இரைச்சல் அடங்குகிறது. சபையை எழுப்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி சத்துருவின் இரைச்சல் கேட்பது இல்லை. தீபனகதனமா சந்தனா, சத்துருவின் இரைச்சல் கேட்பது இல்லை. வில் வீரனின் ஆரவாரம் கேட்பது இல்லை. குடும்பத்தை குறிவைத்து, பிள்ளைகளை குறிவைத்து, தொழிலை குறிவைத்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிவைத்து, ஆவிக்குரிய குறிப்பாய் ஜெப வாழ்க்கையை குறிவைத்து தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனையை தடுப்பதற்கு இடையில் நின்று வழிமறித்த சில அமலேக்கிய வல்லமைகள் இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அது வெட்டி வீழ்த்தப்படுகிறது. யோசுவா பட்டையை கருக்கினால் யுத்த களத்தில் அமலேக்கியனை வெட்டி வீழ்த்தினது போல இந்த மதியானத்துக்கு அடுத்த வேளையில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை இறக்கிவிட்டார். சில குடும்பங்களுக்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை இறக்கிவிட்டார். விசுவாசிக்கிற குடும்பங்களுக்காய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை இறக்கிவிட்டார். ஜெயம், ஜெயம், ஜெயம். மலையுச்சியில மோசே நிற்கிறது வரையிலும், மலையுச்சியில எழும்பினவரின் கரம் உயர்ந்திருக்கிறது வரையிலும் தோல்வி இல்லை. தோல்வியின் ஆரவாரம் மாறும். சில வீடுகளுக்கு விரோதமா ஒரு நாள் பார்த்தா பிள்ளைகளுக்கு விரோதமாய் வில்லைகிற ஒரு இரைச்சலின் சத்தம், மறுநாள் பார்த்தா இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படலாம் நினைச்சா வியாதி என்கிற வில்லை எரிகிற ஒரு இரைச்சலின் சத்தம். அடுத்து 3வது நாள் பார்த்தா ஏதோ ஸ்தோத்திரம் தொழில் சம்பாதித்து கொண்டு வந்த கடினமாய் உழைத்ததை அனுபவிக்க முடியாமல் அதை பறித்து கொண்டு போகிற ஒரு வில்வீரனின் சத்தம். இது எல்லாவற்றை பார்க்கிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்காய் முன்னேற முடியாமல், ஜெபிக்க முடியாமல், தேவனுக்காக ராக்காலங்களில் எழுந்திருந்து கண்ணீர் வடிக்க முடியாமல், ஆத்துமாக்களுக்காக போராட முடியாமல், அபிஷேகத்தை எப்படியாவது விழ பண்ணுவே நீ விழுவாய்னு சொல்லி சவால் விட்டு மறைந்திருந்து கண்ணி வைத்து ஒளித்திருந்து வில்லைகிறவனுடைய வில்கள் இந்த பகல் வேளையில பொட்டி அது வழி மாறி போகிறது, வழி மாறி போகிறது, வழி மாறி போகிறது. தாவீதுக்கு விரோதமாக எய்த ஈட்டி குறி தப்பினது போல, குறி தப்பினது போல, குறி தப்பினது போல பாழாய் போகிறது, வேஸ்டா போகிறது, பிரயோஜனம் இல்லாம போகிறது. உங்க குடும்பங்கள் நீங்க இருக்கிற கிராமத்தில் உயர்ந்து இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தம்முடைய சத்தத்தை துணிக்கப்படுகிறார். வில்வீரனின் இரைச்சல் இனி அங்க கேட்காது. அதுவும் எந்த இடத்துல வில்வீரனின் இரைச்சல் கேட்கும்? தாகம் எடுத்து தண்ணி குடிக்கலான்னு வந்தா தண்ணி கூட எடுத்துட்டு போக முடியாது. தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரனின் இரைச்சல்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மை வந்தது, நாவை நினைச்சிடலாம், கொஞ்சம் சமாதானமாக உட்கார்ந்துடலாம். அப்படி யோசிக்கும் போது வில்வீரணி இறைச்சல். இன்னும் சொல்லணும்னா, தேவனுக்கென்று கால் எடுத்து வைத்து தெய்வ சபையில் வந்து பரிசுத்தாவியாகிய தண்ணீரை பானம் பண்ண தீர்மானித்து ஆவலோடு ஆலயத்துக்கு வரும்போது எங்கேயோ இருந்து வில்லைகிற வில்வீரனின் இறைச்சல். இந்த இறைச்சலுக்கு தப்புவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் கர்த்தர் இந்த பகல் வேளையில் சபைக்குள் கொண்டு வந்திருக்கிற கூட்டம். இனி வில்வீரணி இரைச்சல் கேட்காது. கர்த்தருடைய நீதி நியாயத்தின் சத்தம் கேட்கும். கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள். ஒலிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள். கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்ல போய் இறங்குவார்கள். கர்த்தரின் ஜனங்கள் மகிமையானவைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 4 காரியம் இருக்கு, பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்றேன். பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை வந்தது. தெபோராளாகிய நான் எழும்பின போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் எங்களுக்காய் புறப்பட்டார். நாம் எழும்பினால் கர்த்தர் நமக்காய் புறப்படுவார். நாம் எழும்பினால் பாழாய் கிடக்கிற கிராமமானாலும் பாழாய் கிடக்கிற பாதையானாலும் அது கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவான பாதையாய் மாறும். நாம் எழும்பினால் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நிற்கிற கேட்கிற வில்வீரனின் இரைச்சல்கள் அடங்கும். தப்புவிக்கப்பட்டு நீங்களாக்கப்படுவோம். இப்போ 4வது காரியம், தெபோராள் சொல்றாங்க, பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகையை தந்தார். இதுவரை தங்களை பராக்கிரமசாலிகள்னு காட்டி ரத பலத்தையும் குதிரை பலத்தையும் இராணுவ பலத்தையும் வைத்து கர்த்தருடைய சேனைக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் மேல் எங்களுக்கு ஆளுகை தந்தார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா.